முட்டை சோறு எப்படின்ட்டு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா அப்படி பூவாட்டம் இறக்கி வச்சுக்கிட்டு தேவையான பொருள் இது இருந்தால் மட்டும் போதும். கூட ரைஸும் தேவை, அதை மறந்துடாதீங்க. சுத்தம் ரொம்ப முக்கியம் பாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். போதுமான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றினா போதும். இந்த 3 மசாலாவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், நான் கேரண்டி. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை வதக்கிட்டோம் நல்லா. வெங்காயத்தோடு சேர்த்து கேரட்டையும் போட்டேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம், அது போடும்போது சேர்ந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பை ரெடியானதுக்கப்புறம் முட்டை உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கலாம். நான் முட்டை பைத்தியங்கிறதுனால நான் 5 முட்டையை போட்டிருக்கேன். நீங்கள் முட்டை பைத்தியமாக இருந்தால் எத்தனை முட்டைனாலும் போட்டுக்கோங்க, பரவாயில்ல. அப்புறம் முட்டை போடுறதுக்கு தான் மசாலா போடணும். அப்போ தான் நல்லா மசாலாவில் முட்டை சேரும். போதுமான அளவு மசாலா எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு. நல்லா கிளறி இந்த மாதிரி கொஞ்சம் நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் லேசாக அடுப்பை குறைச்சிக்கோங்க. தேவையான அளவு ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு ரைஸ், அதாவது சோறு. அப்புறம் போட்டு கிண்ட வேண்டியதான். ஃபினிஷிங்கில் சக்காளத்தி கொத்தமல்லி தழை போட்டு விட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.